எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு எப்படி பருப்பு கட்டி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். இதுக்கு 2 கப்பு பாசி பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் கடாயில கொஞ்சம் ஆயில் ஊத்திட்டு கொஞ்சம் சூடு வந்ததுக்கு அப்புறம் தாளிப்பு ஜாமா போட்டு அது கூடயே வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வதக்க ஆரம்பிக்கலாம். இப்போ அதோட நிறம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் வேக வச்ச பாசி பருப்பை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே உப்பு, பெருங்காயம், மஞ்சத்தூளும் சேர்த்து கிளற ஆரம்பிக்கலாம். நான் பருப்பு வேக வைக்கும் போதே மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிட்டேன். இதோட நீங்க கிளற ஆரம்பிக்கலாம். ஆனா அடி பிடிக்காம நீங்க பாத்துக்கணும். நல்லா கெட்டியான பதத்துக்கு வர்ற வரைக்கும் நீங்க அடி பிடிக்காமலே கிளறிக்கிட்டு இருக்கணும். இந்த பதத்துக்கு வந்தோடனே நீங்க இறக்கிடலாம். அவ்வளவுதான். இது கூடவே நம்ம ரசம், அப்பளம், மோர் மிளகா இதெல்லாம் சேர்த்து சுட சுட சோறுல வச்சு சாப்பிட்டா ருசி அடிப்போலியா இருக்கும். கைஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.